ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இதை பற்றி பார்க்க போனால் இலக்கிய வர போகிற எபிசோடில் என்ன இன்ட்ரெஸ்டியான சுவாரஸ்யமான விஷயம் நடக்க போகுது நாங்கள் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். நம்ம இலக்கியா பார்த்தீங்கன்னா ஃபைனலாக கண்டிப்பாக கௌதம் கிட்ட உண்மையை சொல்லி கூட்டிகிட்டு வருவோம் அத்தை அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பியிருக்காங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த அஞ்சலியோட பிரச்சனை பெரும் பிரச்சனையாக வந்திருக்கு. அவள் நடிக்கிறாளா இல்லை உண்மையிலே தெரிஞ்சிட்டாளா அப்படின்றத கண்டுபிடிக்கிற இன்வெஸ்டிகேஷன் மிஷினில் இறங்கியிருக்காங்க. இதில் இலக்கியா சக்ஸஸ் ஆவாங்களா இல்லை அந்த அஞ்சலி சக்ஸஸ் ஆகலாம் அப்படின்றதாங்க இருக்க போகுது. மறக்காத நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. நம்முடைய ரேவதிக்கு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஜானகி மேலே கோவம் பயங்கரமாக இருக்குது. அதுக்காக பார்த்தீங்கன்னா நம்முடைய ரேவதி நம்முடைய ஜானகிக்கு கால் பண்ணி பேசுகிறப்ப பார்த்தீங்கன்னா என்ன ரேவதி நல்லா இருக்கியா, சாப்பிட்டே இல்லை, ஹெல்த்துக்கு எப்படி இருக்குது அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. ஏன் ஜானகி என்னை நல்லா இருக்கியா அப்படின்ற மாதிரி கேட்குறேன். நான் நல்லா இருக்கிற நிலைமையிலே இருக்கேன். நான் கொஞ்சம் கூட சந்தோஷமா இல்லை. நான் கூடிய சீக்கிரம் சாகணும்னு தான் எதிர்பார்க்குறேன். என் மகனுக்கு நான் தான் அவனுடைய அம்மான்றது தெரியக்கூடாதுன்னு எதிர்பார்க்குறேன். இதெல்லாம் நியாயமே இல்லை. அவனை நான் பெத்த அம்மா அப்படின்ற மாதிரி சொன்னதும் பார்த்தீங்கன்னா நம்முடைய ஜானகி பார்த்தீங்கன்னா நீ பெத்து அனாதாசிரமத்தில் தூக்கி போட்டு போயிட்ட. அப்போ இருந்து அவன் என்னுடைய மகன். இதில் நீ உரிமை கொண்டாடணும்னு நினைக்காத. அவன் உன் மேலே வச்சிருக்கிற நீ பெத்த தாய். அதனால் கண்டிப்பாக பாசம் உன் மேலே காட்டுவான். நீ தான் அம்மான்னு தெரிஞ்சா இத்தனை வருஷமாக நான் அவனை வளர்த்துருக்கேன். எனக்கு என்ன பையனு அப்படின்ற மாதிரி நம்முடைய ஜானகி கேட்குறாங்க. இந்த மாதிரி செல்ஃபீஸாக இருக்காத ஜானகி, நான் சொல்கிறத கேளு. அவன் ஒரே ஒரு வாட்டி என்னை அம்மான்னு கூப்பிட்டா போதும் அப்படின்ற மாதிரி சொன்னதும் பார்த்தீங்கன்னா நம்முடைய ஜானகி ஏன் அதுக்கெல்லாம் என்னால் அனுமதி தரவே முடியாது. என் மருமகளும் ஏன் உங்ககிட்டயும் அவள் சத்தியம் பண்ணியிருக்கா, என்கிட்டயும் சத்தியம் பண்ணியிருக்கா. அவள் யார் பக்கம் நிற்கிறதுன்னு தெரியாத தடுமாறிக்கிட்டு இருக்கா அப்படின்ற மாதிரி சொன்னதும் பார்த்தீங்கன்னா அதுவெல்லாம் எனக்கு தெரியாது. என்னால் கௌதம் உனக்கு விட்டு தர முடியாதுன்ற மாதிரி சொன்னதும் பார்த்தீங்கன்னா உனக்கும் அந்த எஸ்எஸ்கேவுக்கு என்ன வித்தியாசம் இருக்குது, ரெண்டு பேரும் ஒன்று தரம் அப்படின்ற மாதிரி சொன்னது. இதில் எதுக்காக அந்த எஸ்எஸ்கே இழுக்கிற அப்படின்ற மாதிரி நம்முடைய ஜானகி கேட்குறாங்க. அதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ரேவதி பதில் என்ன சொல்ல போகிறாங்க இல்லை சொல்ல தவிர்க்க போகிறாங்களான்றது இருக்க போகுது. மீறி சொன்னால் கௌதம் யார் தெரியுமா, அவன் யாருக்கு பிறந்தான் தெரியுமா, அவன் அப்பா யாருன்னு தெரியுமா அப்படின்ற மாதிரி கேட்டு அவன் அப்பனை இந்த எஸ்எஸ்கே தான், அவனுக்கு பிறந்தது தான், அவனுக்கும் எனக்கும் பிறந்தது தான் கௌதம். அவன் என்னை கல்யாணம் பண்ணின்னு சொல்லிட்டு ஏமாத்திட்டு என் வயிற்றில் குழந்தைய கொடுத்துட்டு ஓடி போயிட்டுவான். இந்த ரகசியம் யாருக்குமே தெரியாது. இலக்கியாவுக்கு மட்டும்தான் தெரியும். அன்னைக்கு உன் வீட்டிலேருந்து என்னை அனுப்பி வச்சதுக்கான காரணமே அந்த எஸ்எஸ்கே என்னை கடத்தை கொலை பண்ணணும்னு நினச்சி தான் அதை நம்ம இலக்கியா சுதாரிச்சுக்கிட்டு என்னை வேறு இடத்துக்கு மாற்றிட்டா. உனக்கு அவனுக்கு எந்த ஒரு வித்தியாசம் இல்லை. அவன் என்னை கொல்ல பார்க்குறான். நீ என் மகனை என்கிட்ட சேர விடாத நீ என்னை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடியும் கொண்டுகிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அது இந்த எஸ்எஸ்கே தான் கௌதமோட அப்பா அப்படின்ற மாதிரி தெரிஞ்சதும் நம்மளுடைய ஜானகி பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. எத்தனை பிரச்சனை தான் அந்த வீட்டில் நடக்குதுன்னு சொல்லுங்கள். ஒரு பக்கம் இந்த அஞ்சலியோட பிரச்சனை, ஒரு பக்கம் இந்த கௌதமோட பிரச்சனையும் தொடர்ந்து இந்த பைரவி ஒரு பக்கம் குடைச்சல் கொடுக்குறான், இந்த எஸ்எஸ்கே ஒரு பக்கம் குடைச்சல் கொடுக்குறான். எங்கே தான் கொண்டு போய் விட போகிறான்னு தெரியல. இந்த டேரக்டர் வரப்போகிற எபிசோடில் இப்படி தான் கொண்டு போகிறாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி மறக்காது நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண வந்தால் மறக்காது சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கனை ஆனில் பிடிச்சுங்க. அப்போ தான் நம்ம ஒரு வீடியோ எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வருங்க. முடிஞ்சளவு ஸ்கிப் பண்ணாது வருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ்.